கேஷ்பேக் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறேன், அதை தான் நானும் வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப ஒரு $100,000 நான் அதை வச்சிருந்தேன். இப்ப 20 இயர்ஸுக்கு கட்டுறேன். இந்த 20 இயர்ஸுக்குள்ள கட்டி எனக்கு நடந்ததுன்னா எனக்கு அந்த $100,000 வருது. அதோட 20 இயர்ஸ் முடியக்க எனக்கு அந்த கேஷ்பேக் ஒரு குறிப்பிட்ட காசும் தரேன். ஏன்னா திருப்பி நான் 20 வருஷத்தால திருப்பி புதுசா இன்னொரு பாலிசி எடுக்கிறதுல என்னதான் ஒரு இடையில நடந்தா எனக்கு ஒரு $100,000 வரப்போகுது. இல்ல 20 வருஷம் கட்டி முடிஞ்சாலும் அது இந்த கட்டின காசுல ஒரு கொஞ்சம் காசு வரப்போகுது. நான் திருப்பி கட்டுறதுல ஓகே. என்ன அதே நேரத்துல இப்ப நான் பேங்க்ல கேட்க, பேங்க்ல சொன்னீங்கன்னா இப்படி கேஷ்பேக் இப்படி ஏஜென்ட்ஸோட கதை கேட்க இப்படி இது சரியில்லைன்னு சொல்லினா பேங்க் சொல்லுது இப்ப ஏஜென்ட் மேர் இப்படி கேஷ்பேக் இன்சூரன்ஸ் எடுத்தா அவைக்கு வார கமிஷன் குறைவுன்ற வழியால உங்களை புஷ் பண்ணி நம்ம இது எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு கருத்தொண்டு பேங்கால முன்வைக்கப்படுது. அதுக்கு என்ன சொல்றாரு? பேங்க் சொல்லுது கேஷ்பேக் இன்சூரன்ஸ் கமிஷன் குறைவுன்னு சொல்லி. அப்படி இல்லை, டேர்ம் இன்சூரன்ஸ்ல தான் கமிஷன் குறைவு ஆகலுக்கு. யூனிவர்சல் லைஃப்ல டேர்ம் இன்சூரன்ஸை விட கூடவாக கிடைக்கின்ற கமிஷன். என்னுடைய கருத்து அது இல்லை. என்னன்னு சொன்னால் நீங்கள் கேஷ்பேக் உங்களுக்கு 20 வருடங்களுக்கு தான் கவரேஜ் தேவை என்று சொன்னால் அதன் பின்னர் நீங்கள் அந்த காசை திருப்பி எடுக்க வேண்டும் என்று டிசைட் பண்ணுவீர்கள். இப்போ நான் சரியான ஒரு உதாரணம் சொல்வேன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு கேஷ்பேக்குக்காக நீங்கள் $100 பே பண்ணுகின்றீர்கள் 20 வருடங்களுக்கு. உங்களுக்கு ஒரு வயதிலே ஒரு பிள்ளை இருந்தால் அந்த 20 வருடங்களுக்கு தான் உங்களுக்கு கவரேஜ் தேவை என்று நீங்கள் நினைத்தால் அந்த 20 வருட கவரேஜை ஒரு $30 கட்டி நீங்கள் கவரேஜை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற அந்த $70 உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு RSPயை போட்டீர்களானால் அந்த $70 20 வருடங்களில் உங்களுக்கு ஒரு $40,000 வரையிலே அந்த பணத்தை திருப்பி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்கள் $100 கட்டி அதுல ஒரு கொஞ்சமாக ஒரு $15,000 திருப்பி நீங்கள் கையில் எடுப்பதிலும் பார்க்க நீங்கள் அந்த பணத்தை சரியான முறையில் அலோகேட் பண்ணி $30க்கு 20 வருஷ டேர்ம் எடுத்து விட்டு மிகுதி தொகை $70 நீங்கள் RSP போடும் பொழுது உங்களுக்கு $40,000 கிடைக்கின்றது. அதுவும் உங்கள் பிள்ளை படிப்பதற்கு உதவியாக இருக்கும். பிள்ளை படித்து முடிந்தவுடன் நீங்கள் எடுத்த டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸாக மாற்றி பிள்ளை ஒரு வேலை எடுத்து அந்த அவர் பே பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த டேர்மை லைவாக மாற்றி தொடர்ந்தும் அந்த லைஃப் இன்சூரன்ஸை அவர் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் புதிதாக கேஷ்பேக் இன்சூரன்ஸை காசை எடுத்து போட்டு புதிதாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க விரும்பினால் அந்த நேரத்தில் உங்கள் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இருந்தால் நீங்கள் புதிதாக இன்சூரன்ஸை எடுக்க முடியாது. எனவே நீங்கள் அந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி புதிதாக ஒரு இன்சூரன்ஸை 20 வருஷம் பிறகு எடுக்கலாம் என்பது நிச்சயமானது ஒன்று இல்லை. என்னன்னு சொன்னால் அந்த நேரம் உங்கள் வருத்தம் எப்படி இருக்கும், உங்களோட ஹெல்த் நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியாது. எனவே உங்கள் தகுதிக்கு ஏற்ற முறையில் நான் சொல்லல கேஷ்பேக் எடுக்க வேணாம்னு சொல்லல, அப்படி உங்களுக்கு கட்டக்கூடிய எக்ஸ்ட்ராவாக கட்டக்கூடிய பணம் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அவைலபிளான பணத்தை எவ்வாறு மேக்சிமைஸ் பண்ணலாம் என்பதைத்தான் நான் கூற வர விரும்புகிறேன். தவிர நீங்கள் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் செலவிடுகின்ற பணத்தை சரியான முறையிலே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் அதிக பலனை பெறக்கூடியதாக இந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. உமா இல்ல நான் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு போறது அது போற, நான் இப்ப இது கட்ட போறது நான் நினைக்காத இந்த பிள்ளைக்காக இல்ல பிள்ளைக்காக அது புரியும்பா RSP போடலாம். இப்ப நான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது நான் நினைக்காதான். அதனாலதான் நான் கேட்கிறேன். இப்ப அந்த கேஷ்பேக்ன்றது எனக்கு ஒரு இப்ப எனக்கு ஒரு 36 வயது, ஒரு 20 வருஷத்தால எனக்கு ஒரு 56 வயதாயிடும். அந்த நேரத்திலே இந்த புள்ளியால என்ன பார்க்காம இருந்தா எனக்கு ஒரு கேஷ்பேக் பிறகு எனக்கு அது நிறைய உதவியாத்தான் இருக்கும். எல்லாரும் குறிப்பா அதாவது நான் வாழ்ந்து முடிக்க முறையிலேயே நான் எந்த பணத்தை என்னத்தையும் நான் அனுபவிக்கணும். என்ன நான் செத்தா பிறகு அனுபவிக்கிறத விட வேற யாரு இவன் புள்ளியாலா இருந்தா கூட இந்த நேரத்துல நானும் அனுபவிச்சு கொண்டு இதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயம். என்னென்றால் நீங்கள் ஒன்றை கணித்திடணும், இன்சூரன்ஸ் என்பது உங்களுக்காக இல்லை. இன்சூரன்ஸ் என்பது உங்களை நம்பி இருப்பவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு இது. ஆனால் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் என்று சொன்னால் நீங்கள் சொல்வது பொருந்தும். என்றால் கிரிட்டிக்கல் செய்தால் உங்களுக்கு வருத்தம் வந்தால் அந்த காசு உங்களுக்கு வரும். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொண்டு நடக்கும் இடத்து உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு தான் அது பலனாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் 20 வருடம் இருந்து அந்த காசை எடுப்பதற்காக நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா தொகையை நீங்கள் வேறு ஒரு வழியிலே சரியான முறையிலே பயன்படுத்தினால் உங்களுக்கு அதிக தொகை பணம் கிடைக்கும். அதை கேஷ்பேக்காக எடுக்கிறத விட கூடுதலான தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இல்ல உங்களுக்கு ஒரு ஏதாவது எதிர்பாரா விதமாக ஒரு வருத்தம் வந்தால் நீங்கள் என்னென்ன அந்த மாதாந்த தொகையை தொடர்ந்தும் கட்டுவீர்கள். அதாவது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு வருத்தம் வந்தால் இந்த தொகையை மாதாந்தமாக நீங்கள் எவ்வாறு கட்டுவீர்கள் என்று அவர் கேட்கிறார். இப்ப 20 இயர்ஸ்ல அந்த காசு வந்துருந்தானே இல்ல அதுக்கு முதல் ஒரு 1 year 2 years ஒரு வருத்தம் வந்துட்டு என்ன செய்ய இல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு நல்ல திடகாட்டுமான உடம்பு இருக்கு. ஒரு 20 இயர்ஸுக்கு அந்த பிரச்சனை பெறான்னு இருக்கிறேன்.
அப்ப அதுக்கான இந்த 20 இயர்ஸ்க்கு பிறகு தான் எனக்கு என்னென்ன வெள்ளாமன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அதுக்காக அந்த 20 இயர்ஸ்ல அந்த கேஷ் பேக் எடுத்து போட்டு அதை வச்சு வேணும்டா திருப்பி ஏதாவது செய்யலாம், பிசினஸோ ஏதோ வாட்டேவர். இல்லாட்டா பிறகு அதுக்கு பிறகு அந்த டைம்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது, கிரிட்டிக்கலோ லைஃப் இன்சூரன்ஸ் வாட்டேவர். உங்களோட நம்பிக்கைக்கு என்னது நல்ல, ஆனால் ஒன்று நடக்கக்கூடாது. ஆனால் என்னன்னு சொல்ல, இன்சூரன்ஸ் வந்து ஒரு எதிர்பாராத, இப்போ காரு, இப்போ எல்லாரும் கார் நம்பிக்கையில இருந்தால் அப்ப காருக்கு இன்சூரன்ஸ் செய்யாமலே ஓடலாம். ஆனால் எதிர்பாராமல் எதுவும் நடக்கலாம் என்பதற்காகத்தான் கவர்மெண்டே சொல்லியிருக்கு கட்டாயம் அந்த இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப நான் எதுவும் இன்சூரன்ஸ் என்பது எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு சம்பவத்திற்கு நாங்கள் முதலே ஒரு பாதுகாப்பை தேடிக் கொள்வது. இப்ப நாங்கள் அதை நம்பிக்கையின் மூலம் என்று சொன்னால் அதை நாங்கள் இதோட கனெக்ட் பண்ணி இதுன்றது கஷ்டமே என்னமா. நிகழ்ச்சிகளை கலந்துள்ள அடுத்த நேரம் சந்திக்கிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அண்ணே, என்னண்டா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இருக்கிறார்கள், என்ன நல்ல கேள்வியான, நல்ல அருமையான கேள்வி. அரசாங்கத்தின் உதவியில இருக்கிறார்கள், என்ன செய்யறது? என்ன அது உண்மையான நல்ல கேள்வி. ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அப்படி அவர்கள் அதை விட யூனிவர்சல் லைஃப் அல்லது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுப்பதாக இருந்தால் வேறு முறையில எடுக்க வேண்டும். அதாவது அந்த பே பண்றவர் வந்து வெல்ஃபேர் கலெக்ட் பண்ற ஆளாக இருக்கக்கூடாது. மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இந்த பெனிஃபிட்ல இருந்தால் அவர்கள் வந்து அந்த பெனிஃபிஷியரியை தெரிவு செய்யும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்போ ஹஸ்பண்டும் இருக்கிறார் வெல்ஃபேர்ல அல்லது வைஃபும் வெல்ஃபேர்ல இருந்தால், அநேகமான இடங்கள் நான் பார்த்திருக்கின்றேன், அவர்கள் கொண்டு நடக்கும் இடத்து வைஃபு கொண்டு வந்த ஹஸ்பண்டுக்கும், ஹஸ்பண்டுக்கு கொண்டு நடந்தால் வைஃபுக்கும் என்று போடுவார்கள். ஆனால் அப்படியான சிச்சுவேஷன் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த காசை வைஃபிடம் கொடுத்தால் உடனே வெல்வேர்காரர் என்ன சொல்லி, அவருக்கு 3-4 பிள்ளைகள் இருந்தால் கூட அந்த வெல்வேர்காரர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் அந்த ஹஸ்பண்டிடம் வந்த அந்த காசு முடியும் வரையும் நாங்கள் உங்களுக்கு வெல்வேர் தரமாட்டோம். எனவே நீங்கள் அந்த காசு முடியும் வரையும் உங்களோட வெல்வேரை நிப்பாட்டி வைத்திருந்து அதன் பின்னர், அது முடிந்த பின்னர் தான் உங்களுக்கு உரிய மாதாந்த தொகையை தருவோம் என்கின்றார்கள். எனவே அந்த வெல்வேர் இருக்கும் பொழுது நீங்கள் இன்சூரன்ஸ் செய்கின்ற பொழுது முக்கியமாக யாரை நீங்கள் பெனிஃபிஷியராக போட வேண்டும் என்பது முக்கியம். அதே நேரத்தில் அதை அதுக்குரிய மாதாந்த தொகையை யார் பே பண்ணுகின்றார்கள், யாரை நீங்கள் பெனிஃபிஷியரியாக அதுக்கு போடலாம் என்பதை சரியாக முன்கூட்டியே பிளான் பண்ணி இருந்தால் நீங்கள் அப்படியான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்ளலாம். உதாரணமாக நான் அண்மையிலே ஹெல்ப் பண்ண முற்பட்டேன். ஆனால் அவர்கள் அதை செய்த ஏஜென்ட் அந்த பெனிஃபிஷியரை மாற்றி இருக்கலாம், ஆனால் மாற்றவில்லை. ஏன்னா 3 பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறார்கள், 3 பொம்பளை பிள்ளைகள். ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பாரிய வருத்தம் வந்து அவர் அதை இறக்க நடும் பொழுது அந்த வைஃபுக்கு வந்து அந்த காசு கிடைத்தது. ஆனால் அவர் அது கணக்கில் ஒரு 100,000 கிடைத்தது. அப்போ அந்த வெல்வேர் அவர்கள் ஆழம் எடுத்துக்கொண்டு வந்தவர்களுக்கு அந்த வெல்வேர் உடனே நிறுத்தி விட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு 100,000 காசு கிடைத்தபடியால் அந்த காசு முடியும் வரையும் நாங்கள் உங்களுக்கு வெல்வேர் தர மாட்டோம், அது முடிந்த பின்னர் தான் உங்களுக்கு, அதுவும் அவர் சொல்லுவார்கள் இத்தனை வருஷங்களுக்கு நாங்கள் அந்த காசு தர மாட்டோம், அது முடித்த பின்னர் நீங்கள் எங்களிடம் வாங்கல், நாங்கள் தாரோம் என்று சொல்வார்கள். அப்ப எனவே அந்த இன்சூரன்ஸ் செய்திருந்தும் அது சரியான பலனை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. அப்ப அந்த பெனிஃபிஷரியை சரியான முறையில் அவர்கள் தெரிவு செய்திருந்தால் அந்த வெல்வேரும் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதே நேரத்தில் அந்த இழப்பீட்டுத் தொகையும் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக அவர்களது பிள்ளைகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். எனவே அந்த இன்சூரன்ஸ் வெல்வேரில் இருக்கும் பொழுது அல்லது கவர்மெண்ட் பெனிஃபிட்டில் இருக்கும் பொழுது செய்யும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். யார் அதற்கு பே பண்ணுகின்றார்கள், அதன் பெனிஃபிஷரி யார், என்ன விதமான இன்சூரன்ஸ் எடுக்கலாம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அரசாங்க உதவி பணத்திலே இருக்கிறவர்கள் காப்புறுதி தாராளமாக செய்யலாம். அது இந்த பேமெண்ட் வந்து இங்க இருந்து போகணும். அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஆக இருந்தால் ஒரு 50 ரூபாக ஒரு ரீசனபிள் தொகையாக இருந்தால் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆக இருந்தால் அவர்கள் அலோவ் பண்ணுவார்கள். சொந்த அக்கவுண்ட்லயே பே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த ரீசனபிள் என்று சொல்றது நீங்க எது சொல்றீங்க? ஒரு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா அவர் பே பண்றதுக்கு அலோவ் பண்ணுவார்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆக இருந்தால். சேவிங் என்று சொல்லி ஒரு யூனிவர்சல் லைஃப் என்பது ஒரு சேவிங்காக கருதப்படுகின்றது. அப்படியான இன்சூரன்ஸ் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி போட்டு வந்தால் தான் நாங்களுக்கு தொடர்ந்து வெல்வேர் தருவோம் என்று சொல்லி. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் வந்து நாங்கள் தார பணம் வந்து உங்களுடைய செலவுக்காக தருகின்றோம், அதில் நீங்கள் பணம் செலவிடுவதாக இருந்தால் அது ஒரு அர்த்தமற்றமாகி விடுகின்றது. அவங்களோட பணம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு தான் கருதுகின்றார்கள். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் எடுக்கின்ற காரணத்தினால் ஃபியூச்சரில் அவர்களுக்கும் அதால் பெனிஃபிட் இருக்கும் என்ற காரணத்தினால் அவர்கள் அதை அலோவ் பண்ணுகின்றார்கள்.